Hi guys, welcome to the channel Zone 14 Football. So Premier League start ஆச்சு. ஃபர்ஸ்ட் கேம் வீக்கே செம டெரிஃபிக்காக போச்சு. ஸோ அது ஒரு கேம் வீக் ரிவ்யூ மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் மேட்ச் லிவர்பூல் போர்ன்மவுத். ஓகே, போர்ன்மவுத் கண்டிப்பாக நம்ம பேசினோம். நம்ம டிரான்ஸ்ஃபர்ஸ் அவங்க நிறையா பேர் போயிட்டாங்க. மெயினாக டிஃபென்ஸ் டோட்டலி காலி. அது கிளியராக தெரிஞ்சுது. ஏன்னா லிவர்பூல் ஃபர்ஸ்ட் 10 minutes வந்து பயங்கர அட்டாக், ஃபுல் அட்டாக். நிறையா கோல்ஸ் அடிச்சிருக்கலாம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அடிக்க முடியல. ஆனால் இதில் ஒரு கீ விஷயம் என்னென்னா, லிவர்பூல் அட்டாக் நம்ம சாலா நினச்சோம் ஓகே கொஞ்சம் வயசாகுது, அப்புறம் லிவர்பூல் டிஃபென்ஸ் வேன் டைக் அவருக்கும் கொஞ்சம் வயசாகுது அப்படின்னு நினச்சோம். பட் ரெண்டு பேருமே நினச்சிட்டு தான் இருந்தோம். நினைப்போட போயிடுச்சு. சாலிடாக எப்போதும் போல் வேர்ல்ட் கிளாஸ் சாலிட் பர்ஃபார்மன்ஸ். சாலா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு குவார்டர் ஆஃப் த ஹவர் வந்து பக்காவாக வேறு லெவலில் விளாண்டாரு. அதே மாதிரி ஃபுல் 90+ எக்ஸ்ட்ரா டைம் வரையும் பக்காவாக விளாண்டாரு. பட் இதில் ஹியூகோ எக்கிட்டிகே ஹைலைட்ஸ் தான் ஃபுல் ஃபோக்கஸாக இருந்தது இன்னைக்கு. எக்கிட்டிகே அண்ட் செமென்யோ ரைட். அதான் ஃப்ளோரியன் வர்ட்ஸ். ஓகே. இவங்க ரெண்டு பேர் மேலே தான் எல்லாருமே ஒரே ஆவலாக இருந்தாங்க அவங்க எப்படி விளாட்றாங்கன்னு பார்க்குறதுக்கு. இதில் கண்டிப்பாக வந்து தனியாக தெரிஞ்சது எக்கிட்டிகே தான், வேற லெவல். நான் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஸ்கெப்டிக்கலாக தான் இருந்தேன். ஏன்னா எக்கிட்டிகே ஒன்றும் மான்ஸ்டர் நம்பர்ஸ்லாம் கிடையாது லாஸ்ட் சீசன். இருந்தாலும் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்காங்களே அப்படின்னு நினச்சேன். பட் வாயை அடைச்சிட்டாரு எக்கிட்டிகே. வேற லெவல். அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் அவனுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. ப்ளஸ் அவன் கம்யூனிட்டி ஷீல்டிங் கோல் அடித்தான். அட் த சேம் டைம் ஃபர்ஸ்ட் போன கேம்ஸ் டெபியூலே ஒரு கோல் அண்ட் அசிஸ்ட். எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த மாதிரி பிளேயரை பார்த்தாலே லிவர்பூல் டைப் ஆஃப் அன் அட்டாக்கர். பிகாஸ் நீ கேக்போ வாங்கும் போதும் அவன் என்ன சொல்கிறது, இப்போ கேக்போ இவன் எல்லாருமே எக்கிட்டிகே எல்லாருமே நீங்கள் வந்து விங்கில் ஆட வைக்கலாம், அட் த சேம் டைம் ஸ்ட்ரைக்கர் ஆட வைக்கலாம், எங்கே வேணாலும் ஆட வைக்கலாம். கண்டிப்பாக தேர் பெர்ஃபார்மிங் குட். ஸோ அட் த சேம் டைம் நல்லா ஸ்டெடியாக நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஒரு ஸ்டெடி ஸ்டார்ட் 2-0 இருந்தபோது திருப்பி ஆண்டான் செமென்யோ செம கம்பேக் 2-2 மேக் பண்ணி அந்த கேம்குள்ளே கொண்டு வந்து அண்ட் ஃபைனலாக லிவர்பூல் ஆஸ் யூஷுவல் லாஸ்ட்டில் வந்து அதாவது எல்லா ஹேட் வாட்ச் பண்ணுறவங்களுக்குலாம் லாஸ்ட் வரையும் பார்க்க வச்சு லாஸ்ட்டில் கழுத்து இருக்கிறது தான் லிவர்பூல் ஸ்டைல். கண்டிப்பாக. நான் வந்து ஓகே செகண்ட் ஹாஃப் தான் போர்ன்மவுத் கொஞ்சம் வந்தாங்க, கேம்குள்ளே வந்தாங்க. செமெனியா வந்து வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அவங்க போர்ன்மவுத் டிஃபென்ஸ் ரொம்ப மோசமாக இருந்தாலும் அவங்க அட்டாக் வந்து செம த்ரெட்டனிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக இதில் மெயினாக செமெனியா தனியாக வச்சு செஞ்சார் அன்றைக்கி. ஸோ நான் அதான் நினச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் வந்து ஓகே இதே மாதிரி போகுது, லிவர்பூல் அடிச்சிருவாங்கன்னு நினைச்சா அதே மாதிரி லிவர்பூல் அடிச்சிட்டாங்க. சிஎஸ்ஆர்லேருந்து எதிர்பார்க்கல அவன். கியேசா வந்து கண்டிப்பா, ஏன்னா அவங்க லாஸ்ட் கோல்ஸ் எப்போதுமே பார்த்தா இந்த மாதிரி சப் பிளேயர்ஸ் நிறைய அடிப்பாங்க வந்து. கரெக்ட். நம்ம டார்வின் அந்த நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம்லலாம் லாஸ்ட்ல வந்து அடிப்பான். ஹார்வி எலியட் அடிச்சிருக்கான் அந்த மாதிரி. ஸோ நான் ஓகே 3-2 முடிஞ்சிரும்னு நினச்சேன். பட் 4th கோல் சாலா அந்த கடைசி நிமிஷத்தில் இந்த என்ன சொல்கிறது இந்த பெரிய ஸ்டேஜில் இந்த வயசில் லாஸ்ட் மினிட் வரையும் ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து அட்டாக் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு போய் அடித்தது வந்து கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. தெரிஞ்ச அந்த லாஞ்சவிட்டி கண்டிப்பாக மெயின்டைன் ஆகுது. ஒரு கண்டிப்பாக ரொனால்டோ மெஸ்ஸி ஸ்டேட்டஸ் மாதிரி சாலா பிரீமியர் லீக்ல உருவாக்கிட்டு இருக்கான். அவர் இந்த சீசன் முடிஞ்சிருவார், இந்த சீசன் ஃபினிஷ் ஆயிடும்னு நினைக்கிறோம். ஆனால் அவருக்கு நடக்கவே மாட்டேது. ஓகே, கமிங் டு த நெக்ஸ்ட் கேம், சண்டர்லேண்ட் vs வெஸ்ட் ஹாம். த மோஸ்ட் சர்ப்ரைசிங் கேம். அண்ட் இந்த கேம் யாருமே எதிர்பார்க்கல. பிகாஸ் எல்லாருமே ஜாரட் போவனை ட்ரிபிள் கேப்டன் பண்ணாங்க, இல்லை கேப்டன் பண்ணாங்க FPL. பட் மேசிவ் ரெஸ்பெக்ட் டு சண்டர்லேண்ட். பிளாக் கேட்ஸ் என்டர்ட் இன் ஸ்டைல். செம்ம மேட்ச். ஆக்சுவலி அவங்க டிஃபென்சிவ் ஷேப்பை பயங்கரமாக ஹோல்ட் பண்ணாங்க. பொசிஷன் இல்லைனாலும் அவங்க அந்த டிரான்சிஷனில் விளாண்ட விதம் இருக்குது. தேவர் குவிக், பிரைட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்க அந்த 0-0 மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. பட் அவங்களோட ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கோலுமே கிராஸ் பண்ணி அது ப்ராப்பர் கிராஸ் அண்ட் ப்ராப்பர் ஹெட்டர். ஃபர்ஸ்ட் கோல் மயோண்டா சூப்பராக ஹெட்டர் பண்ணுவார். செகண்ட் கோல் டான் பலாட். ரெண்டு பேருமே வந்து ஒரு ப்ராப்பராக கிராஸ் வரும், அதே சேம் டைம் ப்ராப்பராக ஹெட்டர் அடித்து செம லீடு போவாங்க. அண்ட் ஃபைனல் கோல் இசைடார் வந்து கவுண்டரில் வந்து செமையாக அடி 3-0. ஆக்சுவலி 3-0 ஃபார் ஃபர்ஸ்ட் கேம், அதுவும் ப்ரொமோட் ஆகி வந்த ஃபர்ஸ்ட் கேம் 3-0 அகேன்ஸ்ட் வெஸ்ட் ஹாம். ப்ரீமியர் லீக் ப்ராப்பர் ப்ரீமியர் லீக் டீம். கண்டிப்பாக இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஜாக்கா அண்ட் கோ ஆர் குக்கிங். ஸோ நெக்ஸ்ட் கேம் பர்ன்லியோட. ஸோ
மேபி தே ஸ்டில் ஹேவ் அ சான்ஸ் டு இன்க்ரீஸ். ஏன்னா இப்போ லாஸ்ட் ஃபியூ சீசனாகவே சில ரெலிகேஷன் டீம்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வின் எடுக்கிறதுக்கு அவ்வளோ கேம் வீக் ஆக்குவாங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் கேம் வீக்கில் 2 ப்ரொமோட் ஆன டீமு 3 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ சண்டர்லாண்டோட சேர்த்து லீட்ஸும் கண்டிப்பாக சாலிட் பர்ஃபார்மன்ஸ். நான் கூட வந்து என்ன நினச்சேன், ஓகே 1-0 கடைசியில் ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் ஒரு கோல் அடிச்சிருப்பாங்கன்னு காலைல எந்திரிச்சு பார்த்தா ஸ்டாட்ஸில் ஃபுல் டாமினேஷன் லீட்ஸ், பிளேலேயே ஃபுல் டாமினேஷன். நான் ஒரு 60 மினிட்ஸ் பார்த்தேன் நான் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி. ஆனால் ஃபஸ்ட்டு 60 மினிட்ஸுமே அவங்க பிளே வைஸ் செம்ம டாமினேஷன். நீ சொன்ன மாதிரி தான் ஸ்டாட்ஸ் வைஸ் எல்லாமே டாமினேஷன். கிளியராக ஒரு ப்ரொமோட் ஆன டீம் மாதிரியே இல்லை. அவங்க வந்து வெல் நோன் ப்ரீமியர் லீக் டீம். அதாவது எப்படி போனாங்களோ அதே மாதிரி ஸ்டைலில் திரும்பி வந்திருக்க மாதிரி செம்மையாக வந்தாங்க. அந்த கிளினிக்காலிட்டி லெவல் லைக் மிஸ் ஆச்சு. பட் ஆனால் அவங்க அடித்த ஷாட்ஸ் எவர்டனை கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே இந்த நெமெச்சாவோட பெனால்ட்டி வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் எனிவேஸ். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் ஹார்ஷான டிசிஷன் நினைக்கிறேன். பிகாஸ் டார்கோஸ்கி க்ளோஸ் டு த பாடி தான். பட் அந்த இது வந்து டிஃப்ளெக்ட் ஆகி வந்திருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப டஃப்பான டிசிஷன். எனக்கு 50-50 கிடையாது. கண்டிப்பாக பெனல்ட்டி கொடுத்துருக்க கூடாது. பட் ஆனால் இந்த ஃபுல் கேம் பார்த்தோம்னா லீட்ஸ் கண்டிப்பாக டிசர்வ் டு கெட் த பாயிண்ட்ஸ். அதனால அப்படி பார்த்தோம்னா ஓகே அப்படின்னு சமாளிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு பிக் திங். பிகாஸ் ப்ரொமோட் ஆகி வந்த டீம்ஸ்லாம் வந்து பாயிண்ட் எடுக்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பட் இவங்க ஃபஸ்ட்டே 2 பேரும் வின் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் இது பண்ணியிருக்காங்க. அதுவும் சண்டர்லாண்ட் 3-0. டெஃபினட்டாக வந்து அது வந்து ஒரு மேஜர் திங். பிகாஸ் நீ எவ்வளோக்கு எவ்வளோ இனிஷியல் ஸ்டேஜஸில் பாயிண்ட் எடுக்கிறிய ஒரு ப்ரொமோட்டிங் டீமாக, லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் செமையாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீ வந்து சர்வே வர்றதுக்கு. ஸோ தே போத் ஹாவ் அ சான்ஸ் டு சர்வே. நான் வந்து ப்ரெடிக்ஷனில் சொன்ன மாதிரி லீட்ஸ் சொன்னேன். பட் அந்த இது ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கேம் ஆஸ்டன் வில்லா நியூ கேசல். இட்ஸ் ஸ்டேல் மேட் 0-0. செம்ம டைட்டாக போச்சு, ரொம்ப டைட்டாக போச்சு. இத்தனைக்கு ஒரு ரெட் கார்டெலாம் வாங்கினாங்க எஸ்ரி கான்சா. ஆனால் அது பெருசாக நியூ கேசல் கேபிட்டலைஸ் பண்ணல. ஸோ ஒரு ஸ்டேல்மேட்டாக போச்சு. கண்டிப்பாக இசாக் இல்லாதது வந்து கிளியராக தெரிஞ்சுது. ஏன்னா என்னதான் கோர்டன் சம பிளேயராக இருந்தாலும் அவர் வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர் கிடையாது. அது எப்போதுமே ஒரு மைனஸாக தான் இருக்கும். ஆனால் ஆக்சுவலி அந்த கேம் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கார்டன் செமையாக விளாண்டார். எலங்கா செமையாக விளாண்டார். பான்ஸ் நல்லா விளாண்டார். பட் அந்த ஃபைனல் டச் இல்லை. ஸோ பட் என்னதான் இருந்தாலும் அவங்க அவுட் ஆஃப் பொசிஷன் ஆகும். ஏன்னா கார்டன் ஸ்ட்ரைக்கர் ஆடுறதுக்கும் விங் ஆடுறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் நெக்ஸ்ட் கேம்ஸில் தெரிய வரும். ஓகே அடுத்த கேம் பிரைட்டன் அண்ட் ஃபுல்லாம் அகைன் ட்ரா. அது இன்னும் ஈக்குவலி கான்டெஸ்ட் கேம். லைக் ஷார்ட்ஸ் வைஸாக இருக்கட்டும், அவங்க பிளே வைஸாக இருக்கட்டும், பொசிஷன் வைஸாக இருக்கட்டும், 2 டீமுமே ஈக்குவலி டைட்டாக விளாண்டாங்க. பட் அட் தி எண்ட் ராட்ரி முனிஸ் 90+7 ஈக்குவலைசரை போட்டு ஈச் 1 பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓகே, எப்போதும் போல் பிரைட்டன் வந்து பாட்டில் பண்ணிடுவாங்க கடைசியில். அதே தான். பட் அது யூஸ்வல் சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நமக்கு தெரியும்ல, பிரைட்டன் நம்ம பற்றி பேசும்போது அவங்க கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் தான் பாயிண்ட்ஸ் எடுத்து அந்த டேபிளில் இருப்பாங்கன்னோம். பட் அன்லைக் லைக் யாருக்கு தெரியும், முனிஸ் வந்து லாஸ்ட்டில் அடிப்பான்னு. ஓகே, நெக்ஸ்ட் கேம் இந்த கேம் கண்டிப்பாக கொஞ்சம் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மேன் சிட்டி vs Wolves. அவே டு Wolves. எப்போதுமே Wolves வந்து ஹான் பண்ணுவாங்க மேன் சிட்டியை, லைக் பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ண வைப்பாங்க. பட் கிளியர் கட்டாக மேன் சிட்டி 4-0 ஒரு ஸ்டேட்மெண்ட் விக்ட்ரி பண்ணாங்க. அதுக்கு ஒரே ரீசன், 1 மேன் ஷோ பை டிஜானி ரெய்ண்டர்ஸ். பெஸ்ட் சைனிங் ஆஃப் த சீசனா ஏன்னா கேட்டிங்கன்னா நான் வந்து இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன், டிஜானி ரெய்ண்டர்ஸ் சைனிங்கை யாருமே ஃபோக்கஸ் பண்ணல. ரயன் செர்கி சொன்னாங்க, வேர்ட்ஸ் சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க. பட் ரெய்ண்டர்ஸ் சைனிங்கை யாருமே ஒரு கன்சிடரே பண்ணல. பட் எனக்கு தெரிஞ்சு அவன் எந்த அளவுக்கு அண்டர் ரேட்டட்ன்றதை நீங்கள் இந்த மேட்ச்சில் பார்த்துருப்பேன். வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். நான் வந்து லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் தான் பார்த்தேன். பட் ஹைலைட்ஸில் கிளியராக தெரியும். நான் அந்த கேம் ஃபுல்லாக உட்காந்து ஆக்சுவலி ஹேட் வாட்ச் பண்ணலாம் தான் உட்காந்தேன். பட் ஆனால் எனக்கு என்ன ஒரு ஹேட் வாட்சின்னு தாண்டி அவன் கேம் இம்ப்ரெசிவாக இருந்தது, செம்ம இம்ப்ரெசிவாக இருந்தது. ஃபர்ஸ்ட் கோலாக இருக்கா அவங்க எனக்கு தெரிஞ்சு அக்வேரோக்கு அப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டெபியூவில் வந்து ஒருத்தன் வந்து மேன் சிட்டி பிளேயர் கோல் அண்ட் அசிஸ்ட் பண்ணியிருக்கான். ப்ளஸ் அவன் ஃபஸ்ட்டு 3 கோல்ஸில் 3 கோலுமே அவனால தான் இதாச்சு. ஒரு கோல் அடித்தான், ஒரு இதில் அசிஸ்ட் போட்டான், அண்ட் ஒரு இது ப்ரீ அசிஸ்ட் மாதிரி போட்டிருப்பான். செம கிரியேஷன். ஆக்சுவலி கெவின் டி ப்ரூய்ன் சாவலங்க, டீமை விட்டு போகல, அவர் இன்னும் உயிரோட தான் இருக்கா. ஒரே மாசத்துலயா? இல்ல அது டைம் ஆகும். இல்ல அது கெவின் டி ப்ரூய்னோட கம்பேர் பண்ணா கண்டிப்பா மக்கள் காண்டாகும். பட் ஆனால் ரெய்ண்டர்ஸ்க்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேம் இன் பிரீமியர் லீகே இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னா எனக்கு தெரிஞ்சு ஹி ஹாஸ் அ ஹியூஜ் கெரியர். கண்டிப்பா செம அண்டர் ரேட்டட் சைனிங். நம்ம எல்லாமே
எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாங்க, யார் ரேடாரும்லேயும் இல்லை ஃபர்ஸ்ட்டு, யாருமே ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்லேயே வாங்கிட்டாங்க. அதனால யாருமே பேசவும் இல்லை. ஸோ கண்டிப்பாக ஒன் டு வாட்ச் இந்த ஃபுல் சீசன். ப்ளஸ் 5.5 மில்லியனில் ஸ்டார்ட் ஆனார் FPL-ல. ஸோ அதுலேயும் ஒரு நல்ல வேல்யூ பிக்காக இருக்கு. எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க டெஃபினட்டாக. பிகாஸ் அவன் கிரியேட்டிவிட்டி ப்ளஸ் கோல் ஸ்கோரிங் அபிலிட்டி இருக்குது, கண்டிப்பாக அவன் வச்சுக்கலாம். அண்ட் ரயன் ஷர்கி ஆல்சோ சப்ஸ்டியூட்டாக வந்தார், வந்தோடனே அவர் வேலையும் காட்டிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேன் சிட்டி எப்போதுமே பெப்பு வந்து ஒரு சீசன் கப்பு அடிக்கலன்னா நெக்ஸ்ட் சீசன் ட்ராஃபி அடிக்கிறதுக்குனே வருவார். என்னதான் நான் டாப் 4th ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாலும் எனக்கே வந்து கொஞ்சம் ஜர்க் ஆகுது. பிகாஸ் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஹாலாண்ட் அடிக்கிறான், கோல் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ 2 கோல். ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மேன் சிட்டி இஸ் இன் ஹண்ட். ஸோ மேன் சிட்டி டேஞ்சரஸ் டீமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் கேம் கண்டிப்பாக இம்ப்ரெசிவாக இருக்கும். பிகாஸ் அவங்க ஸ்பர்ஸ் ஆடுறாங்க. கம்மிங் டு ஸ்பர்ஸ், ஃபர்ஸ்ட் கேம் இன் அவங்க ஹோம் ஸ்டேடியமில் தாமஸ் ஃப்ராங்க். நிறைய நியூ சைனிங்ஸ் வேறு. யா, பட் அந்த நியூ சைனிங்ஸ் ஒருத்தர் எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணார், முகமது குடூஸ். 2 அசிஸ்ட் டு ரிச்சார்லிசன். கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ரிச்சார்லிசனோட கோல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்லி பிரசிலியன்ஸ், அதாவது அது என்ன பைசைக்கிளா ஹாஃப் சைக்கிளா என்ன சைக்கிள்னே தெரியல. பைசைக்கிள்னே வச்சுப்போம், பக்கம் வேற லெவலில் இருந்தது. செம்ம எலவேஷன். அதாவது அந்த எனக்கு எப்படிமா இருந்தது, அடாமா ராகுல் இமனஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அப்படியே அந்த கிராஸ் போடுவாங்க தெரியுமா, அடாமா வந்து கட் பண்ணி அதே மாதிரி கூடுஸ் போட்டு அது வந்து ஹெட்டர் பண்ணால் ஓகே. பட் பைசைக்கிள் எனக்கு தெரிஞ்ச ஸ்பர்ஸ் வந்து செம ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சீசனை. அட் த சேம் டைம் பர்ன்லியோட ஸ்டாட் என்னன்னா, அவங்க சாம்பியன்ஷிப்பில் இது வரைக்கும் மோர் தென் 1 கோல் கன்சீட் பண்ணவே இல்லை லாஸ்ட் சீசன். ஸோ அவங்க டிஃபென்சிவ்லி நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இந்த சீசன் வந்திருக்காங்க உள்ள. பட் ஸ்டில் ஃபஸ்ட்டு கேமே அந்த ரெக்கார்ட் போயிடுச்சு. அதான் இருந்தாலும் ப்ரீமியர் லீக் தான். பட் ஆனாலுமே அவங்க ஃபஸ்ட் ஹாஃப் நான் பார்த்தேன், ஃபஸ்ட் ஹாஃப் செம்ம டைட்டாக ஆடினாங்க. அது போக போக ஸ்பர்ஸ் குவாலிட்டி வாஸ் அமேசிங். கண்டிப்பாக. இதில் நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன் இன்ஸ்டாவில், இந்த ஃபர்ஸ்ட் கேம் வீக்கில் நியூ சைனிங்ஸில் ஹையஸ்ட் ரேட்டிங் வாங்கினது வந்து குடூஸ். ஸோ கண்டிப்பாக another one to watch out. பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு ஃபுல் சீசன். ஓகே, கமிங் டு த நெக்ஸ்ட் கேம், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் vs பிரென்ட்ஃபோர்ட். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஆக்சுவலி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம் பிரென்ட்ஃபோர்ட் ரெலிகேட் ஆக போகிறாங்கன்னு. அந்த மாதிரி தான் ஆடுறாங்க. பிகாஸ் அவங்கள சொல்லி எதுவும் இது பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க மேனேஜர் போயிட்டாங்க, ஸ்டார் பிளேயர்ஸ் போயிட்டாங்க. ஸோ டெஃபினெட்லி அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு தெரியும். பட் ஃபர்ஸ்ட் கேம் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் இந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தியா? நான் வந்து கண்டிப்பாக எதிர்பார்த்தேன் தான். ஏன்னா அவங்க எப்போதுமே வந்து கண்ணாமனான்னு சைனிங்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. பட் ஃபைனலி லாஸ்ட் சீசன் தான் கொஞ்சம் செட் ஆனாங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த பிளேயர்ஸ் எல்லாரையும் வச்சுக்கிட்டாங்க. எல்லாங்கா போனால் கூட கேப்டன் இருக்கான், ஸோ கிறிஸ் வூட் இன்னும் இருக்கான், சாலிடான ஸ்ட்ரைக்கர். மிரட்டி இருக்க வச்சிட்டாரு கிப்ஸ்வைட்டை. அவர் ஸ்பர்ஸ் போயிருப்பாரு கிப்ஸ்வைட். பட் ஓகே, பட் ஆனால் வுட் வந்து போன சீசன் 20 கோல்ஸ் அடிச்ச சீசன் மாதிரி தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் மேட்சே 2 கோல்ஸ். வேற லெவல். ஸோ வுட் ஸ்டார்ட் பண்ணிட்டான். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஃபர்ஸ்ட் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இட்ஸ் அ குட் கேம் ஃபார் தம். ஓகே, கமிங் டு த நெக்ஸ்ட் கேம், செல்சி வர்சஸ் கிறிஸ்டல் பேலஸ். ஆக்சுவலி இது வந்து கிட்டத்தட்ட ஹோல் கேம் செல்சி டாமினேட் பண்ண மாதிரி இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன் எல்லாமே. பட் கிறிஸ்டல் பேலஸ் ஸ்டேட் இன் ஷேப். அவங்க ஷேப்பில் தான் இருந்தாங்க, டிஃபென்சிவ்லி செம ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பட் நீ பார்த்தனா அவங்க தான் ஷார்ட்ஸ் அண்ட் டார்கெட் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக விளாண்டனால செல்சியால் எனக்கு தெரிஞ்சு ஒரு கிளியர் கட் சான்ஸ் அவங்களுக்கு கிரியேட் ஆச்சுன்னா கூட தெரில எனக்கு. கடைசியில் ஆண்ட்ரே சாண்டோஸை அவங்க புதுசாக ஒரு சப்ஸ்டியூட் கொண்டு வந்தாங்க. நான் பார்த்தேன், இவருக்கு என்ஜோக்கு பதில் அவனுக்கு ஒரு கிளியர் சான்ஸ் கிடச்சி அவன் தூக்கி ராக்கெட் விட்டுருவான். பட் ஆனால் அதோட முக்கியமான விஷயம் கான்ட்ரவர்ஷியல் டிசிஷன், கோல் டிஸ்அலவ்மெண்ட், ஃப்ரீ கிக். எஸ்ஏ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப 50-50 ஆர் ஹார்ஷ் டிசிஷன்னே சொல்லலாம். பிகாஸ் ஜோயோட மூமெண்ட் வந்து ஓகே ராபர்ட் சான்சஸ்க்கு முன்னாடி இருந்தது. பட் ஆனால் அந்த ஒரு சின்ன இது வந்து ஒரு இம்பேக்ட் ஆச்சா, அதனால டிஸ்அலோவ் பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது மாதிரிலாம் அந்த கேம் ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நம்ம எவர்டன் அந்த பெனால்ட்டி பற்றியும் பேசினோம். டார்கோவ்ஸ்கி அதே மாதிரி தான். அவர் வந்து வேணும்னே இன்டென்ஷனலாக கை போகல, ஆக்சுவலாக கை பின்னாடி தான் போகுது. இத்தனைக்கும் டிஃப்ளெக்ஷன் ஆகி வர பாலில் அப்பயும் கை பின்னாடி போகுது. ஸோ இந்த மாதிரி டிஸ்டன்ஸுக்கெலாம் வந்து அவங்க இவ்வளோ சாஃப்டான டிசிஷன்ஸ் கொடுத்தனா அப்புறமேல கேம் வந்து ப்ராப்பராக இருக்காது. கண்டிப்பாக. ஓகே, கமிங் டு த நெக்ஸ்ட் கேம். என்னென்ன கேம் இருக்குது? நம்ம ஆக்சுவலி எதுக்கு நாங்கள் சேவ் பண்ணுறோம்னா மான்செஸ்டர் யுனைட்டட் வர்சஸ் ஆஸ்டன் லாஸ்ட்டாக பேசலாம்னு வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் கவர் பண்ணிட்டோம். அவ்வளோதான். லாஸ்ட் கேம் கூட நேற்று நைட் நடந்தது கூட அது கூட கவர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அது இல்லாமல் இன்கேஸ் ஏதாவது விட்டுருந்தா தெரில. ஸோ ஓகே, கமிங் டு த மெயின் மேட்ச். இன்ட்ரெஸ்டிங் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான், நீங்களே ஆமாம் புரிஞ்சுக்கோங்க.
ஓகே, கமிங் டு த லாஸ்ட் கேம், மெயின் கேம், Arsenal versus Manchester United. ஓகே, Arsenal got 3 points. அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு அது பாசிட்டிவ். ஆர்சனல் ஃபேன்ஸ் அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு நமக்கு அந்த மேட்ச்ல ஒரு பெரிய பாசிட்டிவ். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு வர்ஸ்டான பர்ஃபார்மன்ஸ் நான் பார்க்குறேன், ஆர்சனல் பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி தான் யுனைடெட் ஃபேன்ஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பெரிய டீமை டாமினேட் பண்ணி பார்க்குறான். என்ன நம்ம வந்து பொசிஷன் வச்சுருப்போம், பட் ஆர்சனல் மாதிரி ஒரு டீமோட சிட்டியே வச்சுக்க மாட்டாங்க பொசிஷன். சிட்டி என்ன பண்ணுவாங்க, நீங்களே வச்சுக்கோங்கடா பால, நாங்கள் வந்து ரீசெண்ட் இயர்ஸ்ல தான் சிட்டி ஃபேன்ஸ் காண்டாயிருப்பாங்க. ஒரு ரீசெண்ட் இயர்ஸ்ல ஓகே, ரீசெண்ட் இயர்ஸ் அதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது ப்ளஸ் உங்களோட டாப் 6, நீங்கள் ட்ரெடிஷ்னல் டாப் 6ஓட எவ்வளோ பயங்கரமான ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கீங்களே, பல வருஷ கணக்கா தோக்காம இருக்கீங்க. ஆமா, அன்பீட்டனா இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு ரெக்கார்டு இருக்கும்போது உங்களோட அந்த மாதிரி அவ்வளோ பொசிஷன் வச்சு அவ்வளோ ஷார்ட்ஸ் டபுள் மடங்கு ஆன் டார்கெட் எல்லாமே வந்து பயங்கர தெரிஞ்சு எனக்கு நாங்கள் 39 சம்திங் % தான் பொசிஷன் வச்சுருந்தோம். கேம்லேயும் பார்த்து 61%. ஓல்ட் ட்ராஃபர்டில் தான் விளாட்றோம், நீங்கள் தான் ஓகே உங்கள் ஹோம் சைட் டாமினேட் பண்ணுவாங்க. பட் எனிவேஸ் இவ்வளோ லோவர் பொசிஷன், பிகாஸ் நாங்கள் பொசிஷன் பேஸ்ட் டீம். ஓகே, இந்த மேட்ச் பொசிஷன் இல்லை. ஸோ ஓகே, கேம் ஸ்டைலில் விட்டுரு. இப்போ நீ வந்து 3 பாயிண்ட்ஸ் எடுக்கிற, அட்லீஸ்ட் நீ 39% பொசிஷன் வச்சுருந்தனா நீ டிஃபென்சிவ்லி ஸ்ட்ராங்காக பண்ணி எடுத்தியா எனக்கு தெரில. ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி கேம்ஸ் தான் நம்ம போன சீசன் மேன் சிட்டி ரெட் கார்டு போட்டு ஆடி இருக்கோம், லோ பிளாக் போட்டு ஆடி இருக்கோம். அதாவது நம்ம வந்து நாங்கள் டிஃபென்சிவ் போட்டு லோ பிளாக் போட்டு பஸ் போட்டு அந்த மேட்ச் ஜெயிக்கிறோம் இல்லை ட்ரா பண்ணுறோன்னா செம டிஃபென்ஸ்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். பட் போன மேட்ச்சில் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. பிகாஸ் ஒரு ஷேப்பே மெயின்டைன் ஆகல, நாங்கள் லோ பிளாக்கும் ஆடல. நீ பார்த்தனா சும்மா எத்தனை ஏர்பால் போட்டாலும் எம்பமோ போயிடுது டைரெக்டாக, இல்லைனா குன்யாவுக்கு போயிடுது. சரி, அவங்கள்ட்ட போச்சுன்னா ஒரு இல்லை 2 டிஃபெண்டர் தான் இருக்காங்க. எனக்கு அதான் ஷாக்கு. அதாவது டிஃபென்ஸ் ஏரியாவில் இது ஹைலைன் ஆடுற மாதிரி அங்கே டிஃபெண்டர்ஸே இருக்க மாட்டீங்க. சரி, அட்டாக்ல ப்ரெஸ் பண்ணும்போது அங்கேயும் ஆள் இருக்க மாட்டீங்க. இப்போ எங்க வீட்டுக்காரா போறீங்க எனக்கு புரியல. யாருமே தேவையில்ல, ராயா ஒருத்தன் சேவ் பண்ணிட்டான், மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ அதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் மேட்ச் பார்க்கலன்னா ஒரு கோல் கீப்பர் வந்து வின்னிங் டீமில் இருக்கும்போது மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறாருன்னா எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு, எவ்வளோ சேவ்ஸ் போட்டிருப்பாரு, எவ்வளோ க்ரூஷியலான சேவ்ஸ் போட்டிருப்பாரு. ஸோ இத்தனைக்கும் ராயா வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணார் கேமு. பட் போக போக சேவ்ஸ்னு வரும்போது சாலிடாக போட்டார். அதுலேயே முடிஞ்சிருச்சு கேம். என்ன தான் எல்லா இடத்துலையுமே வந்து டாமினேட் பண்ணாலும் யுனைடெட் கோல் அடிக்க முடியல. ஸோ சின்ஸ் லாஸ்ட் சீசன் அதே பிரச்சனை தான். பட் ஆனால் செம இம்ப்ரெசிவான பிளே. நாங்கள் என்ன தான் இப்படி விளாண்டோம், நாங்கள் எங்களை எது சொன்னாலும் நீங்கள் வந்து நல்ல கேம் விளாண்டிங்க. பிகாஸ் புது சைனிங்ஸான எம்பமோ அண்ட் குன்யா டோட்டலி டாமினேட்டட் த கேம். அதாவது அவங்க கோல் மட்டும்தான் அடிக்கலையே தவிர மற்றபடி அவங்க பண்ண, அதாவது அன்றைக்கி செம அன்லக்கி. அவங்க டேவாக இருந்திருந்தா அன்றைக்கி கண்டிப்பாக மினிமம் 1 or 2 கோல்ஸ் வச்சுருப்பாங்க ஈச். கண்டிப்பாக. அதாவது அவங்க இந்த அளவுக்கு டாமினேட் பண்ணுவாங்கன்றது ஓகே எனக்கே சர்ப்ரைஸ். நான் எல்லா ப்ரீ சீசன் கேமும் பார்த்தேன். அதில் வந்து மேக்ஸிமம் எல்லா கேமும் குன்யா ஸ்டார்ட் பண்ணால் எம்பமோ லாஸ்ட் கப்புள் ஆஃப் கேம்ஸ் விளாண்டாரு. பட் இந்த அளவுக்கு இன்டென்ஸாக நான் பார்க்கல ப்ரீ சீசனில். அஃப்கோர்ஸ் ப்ரீ சீசன் ஃபுல் எஃபர்ட் கொடுத்து ஆட மாட்டாங்க. ஆனால் ப்ரீமியர் லீக்னு வந்தோன்னா போன வருஷம் அவங்க என்ன பண்ணாங்கன்றது இப்போ கிளியராக தெரியுது. ஏன்னா பிஎல் ப்ரூவன் பிளேயர்ஸ், பிஎல்னு ஒரு வார்த்தை கேட்டோன்னே அவங்க பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு மாறுதுன்றது. பட் எனக்கு தெரில. பிகாஸ் ஒரு ஆர்சனல் ஃபேனாக எனக்கு வந்து கன்சர்னிங் பார்ட் என்னன்னா, ஓகே நம்ம பொசிஷன் வச்சு தான் எல்லா கேமும் ஜெயிக்கணும் அப்படின்லாம் இல்லை. பட் ஒரு கேம் இப்போ நீ லோ பிளாக் போட்டு ஜெயிச்சாலுமே அது ஒரு பர்ஃபெக்டாக ஜெயிக்கணும். நாங்கள் அதான் சொல்கிறேன், நான் என்ன டாக்டிக்ஸ் போட்டானே எனக்கு தெரில. அட்லேட்டா அன்றைக்கி நாங்கள் லோ பிளாக்கும் ஆடல, யூஸ்வலாக பொசிஷன் பேஸ்ட் ஃபுட்பாலும் ஆடல. நீ பார்த்தனா வந்து செம கிளம்ஸியாக இருந்தது, மிட்ஃபீல்ட் கிளம்ஸியாக இருந்தது. ஒரு ஏர் பால் போட்டாலே அதான் சொல்கிறேனே 1v1 2v1லாம் ஜாஸ்தி வந்தது. எனக்கு அப்போ தான் புரியல, எங்கடா இருக்கீங்க, ஒர்க் ரேட் பண்ண மாட்டீங்களா, என்ன இஷ்யூ? பிகாஸ் நான் டெக்லான் ரைஸ் அந்த மாதிரி வீக்காடி நான் பார்க்கல. இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, வீக்கான ஆஸ்பெக்ட்ஸ். ஆனால் அப்பயுமே we managed to do 3 points. அதான் end of the day 3 points. அவ்வளோதான், மொரினியோ சொல்கிற மாதிரி அந்த மாதிரி தான் ஆச்சு. பாலை நீங்கள் வச்சுக்கோங்க, 3 பாயிண்ட்ஸ் நான் வச்சுக்கிறேன், அவ்வளோதான். பட் எனக்கு ஓகே 3 பாயிண்ட்ஸ் வந்தனால ஓகே. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கேம் நம்ம ஓகே, ஃபர்ஸ்ட் கேம்னால ரொம்ப இது பண்ண வேணாம், நெக்ஸ்ட் போக போக பார்க்கலாம். பட் ஏன் இது ஒரு கன்சர்னிங் ஃபேக்டாக இருக்குன்னா, பிகாஸ் நம்ம ஹோப்ஸ் இந்த டைட்டில் அடிக்கணுன்ற இது இருக்கும் போது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிறது பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் வரியிங் சைன்ஸாக தான் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி போக போக நெக்ஸ்ட் கேமில் நாங்கள் கவர் பண்ணிவிட்டு அது நல்லா ஆடுவோம்னு நினைக்கிறேன் ஆர்சனல். கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு வந்து கவுண்டரில் கூட நிறையா சான்சஸ் கிடச்சிது. பட் உங்களுக்கு வந்து கவுண்டராக என்னடா இது புதுசாக இருக்குது, நம்ம எப்போதும் பாஸ் பண்ணி தானே கோல் அடிச்சிருக்கோம். ஆக்சுவலி அதாவது எனக்கு என்ன புரியலன்னா,
யூஸ்வலாக ஆர்சனல் ஃபேன்ஸோட கன்சர்ன் என்ன இருக்குன்னா, நாங்கள் பொசிஷன் பேஸ் ஃபுட்பால் ஆடுறோம். பொசிஷன் பேஸ் ஃபுட்பால் ஆடினா யூஸ்வலாக ஆப்போசிட் டீம் எல்லாருமே லோ பிளாக் தான் ஆடுவாங்க. ஸோ எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, என்னடா எங்களை ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் ஃபுட்பாலே ஆட விட மாட்டீங்களா, ஒரு மாதிரி நின்றுறீங்களேடான்ற மாதிரி இருக்கும். ஆனால் அன்னைக்கு பார்த்தனா நாங்கள் கிளம்ஸியாக இருந்தனால நீங்கள் ஃபுல் ஃபோர்ஸில் ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ உங்கள் டிஃபென்ஸுமே கிளம்ஸியாக தான் இருந்தது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய கவுண்டர் வந்தது இந்த கேமு. ஒரு கவுண்டர் கூட யூஸ் பண்ணல. ஸோ நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம்ல இந்த மாதிரி, ஓகே அவங்க வந்து லோ பிளாக் போகிறாங்க, எங்களுக்கு ஃப்ரீயாக இல்லை, மித்த டீம்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்காங்க. ஓகே உங்களுக்கு கவுண்டர் பண்ண சான்ஸ் கிடைச்சாலும் கவுண்டர் நாங்கள் ப்ராப்பராக பண்ண மாட்டோமே. எனக்கு தெரிஞ்சு அது கண்டிப்பாக இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த மேட்ச் அந்த அவ்வளோ கிளம்ஸியாக இருந்து டிஃபென்சிவ் வைஸ் வீக்காக இருந்து கவுண்டர் நல்லா பண்ணியிருந்தாலே நம்ம 3-0 வின் கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டை கவர் பண்ணிட்டா கவுண்டர்லேயும் கோல் அடிக்க முடியும், கவுண்டர்லேயும் எங்களால் விளையாட முடியும்னு ஆச்சுன்னா அப்போ தான் ட்ரூலி டைட்டில் கண்டெண்டர்ஸ் நீங்கள் சொல்லலாம். ஓகே இந்த மாதிரியான கேமாக இருந்தாலும் சரி, திடீர்னு நீங்கள் போகலாம். ஆனால் ரெய்னி நைட் அட் ஸ்டோக்குன்னு வாங்களா, திடீர்னு சண்டர்லேண்ட் ஹோமில் போய் கஷ்டமாக தான் இருக்கும், ஜெயிக்க முடியாத மாதிரி இருக்கும். ஆனால் அப்போது அந்த கிடைக்கிற சான்சஸை நீங்கள் வந்து எடுத்து அடிக்கணும். ஸோ இப்போ திடீர்னு உங்களுக்கு லாஸ்ட் கேம் சிட்டியோடன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து பொசிஷன் அவங்க தான் வச்சுப்பாங்க, ஏன்னா அவங்க ஹோம் கிரவுண்டு விட முடியாது, அட்லீட்டாவே கொடுத்துருவாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. ஆமாம், அப்போது கவுண்டர் கிடைக்கும் போது அடிக்கணும். ஸோ தட்ஸ் த பிக்கஸ்ட் திங். அப்புறம் யுனைடெட் வந்து ஃபஸ்ட்டு கோல் அடிக்கணும், மீதி எல்லாமே பண்ணுறது எல்லாமே நைஸ், ஓகே ஃபைன். பட் இது ஒரு கேம் தான் நீ சொன்ன மாதிரி. ஸோ உங்களுக்கும் கன்சர்னிங்காக இருந்தாலும் அது ஒரு கேம் தான். நெக்ஸ்ட் கேமில் நீங்கள் செம்மையாக இல்லை, நாங்கள் திரும்பியும் பழைய மாதிரி 15th பிளேஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கேம் வந்து அமரிம் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆடின அன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் எந்த டீமையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் தான். கேம் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். கேம் பார்க்காம ரிசல்ட் பார்த்தவங்களுக்கு டெஃபினட்டாக அதை வந்து அது ஒரு மைனஸாக சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த சீசன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. டெஃபினட்டாக குன்னியா எம்போமோ குக் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் கேம் வீக்கே பிஎல் வந்து செமையாக போச்சு. ஸோ எக்ஸைட்டட் ஃபார் த நெக்ஸ்ட் வீக். ஸோ அன்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் என்ன மாதிரி பண்ணலான்றதை கமெண்ட்டில் போடுங்க. ஸோ see you guys.